ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறீர். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தின் கீழ் ஒப்படைக்கிறோம். நாங்கள் இந்த ஆராதனையிலே எடுக்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். வரை தடைப்பட்டு இருக்கிறவர்களை கூடிய சீக்கிரத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வாசிக்கிற வேத பகுதிகள், பாடுகிற பாடல்கள், தியானிக்கிற தியானங்கள் எல்லாம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். துதிக்கிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமென். தேங்க்யூ ஐயா. நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த பாடல் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய பாமாலைகளிலே 61ஆம் பாமாலை பக்தரே வாரும் என்ற பாடலை பாடுவோம். நாம் யாவரும் நின்றபடியாக இன்று நாளுக்குரிய வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். படிக்கும்படி குறிக்கப்பட்டுள்ள வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கியுள்ளது. தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம்.
அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்ற அஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சீரேனு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பெழுதபடிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படிக்கு கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரான யூதேயா நாட்டில் உள்ள பெத்லஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சீக்கிரத்திலே அவளுக்கு இடமில்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னே கால் இறையிட்டாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்களை மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Music and fellowship prepare our hearts for worship. At this moment, I invite our church organist, Ms. Annalyn Shipra, to deliver the welcome speech. Greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. On behalf of the CSI Church of Resurrection, Mokapere, and on behalf of our church choir, I extend a very warm and heartfelt welcome to you all to Christmas Tide 2025, our church's ecumenical carol service. We are truly blessed to gather together on this joyous occasion. I would like to extend a special welcome to our Reverend Wellington Jesudas and Reverend Nitya. We are grateful for your spiritual leadership and your guidance, Aya. I also warmly welcome our church secretary, Mr. Chelian, our treasurer, Mr. Paulmani, and all our respected committee members. Thank you for your faithful service and dedication to the ministry of this church. We extend a very warm welcome to all the choir groups and the church groups who have kindly accepted our invitation and have joined us to minister through music this evening. We thank you for offering your God-given talents to glorify His name and to help us experience the true spirit of Christmas through your carols. We also warmly welcome our beloved congregation and all those worshiping with us today. Your presence adds great meaning to this celebration, and we thank God for each one of you. As scripture says in Psalm 96:1, "Sing to the Lord a new song, sing to the Lord all the earth." May every song sung tonight be a joyful offering to God and a blessing to everyone gathered here. Once again, I warmly welcome you all to this ecumenical carol service. May this evening draw us closer to God and to one another, and may Christ be glorified in all that we do. Thank you. As Mark 10:14 says, "Let the little children come to me and do not hinder them." Children are a precious gift from God, and their voices bring special joy to this celebration. Now let us enjoy songs by our church junior choir. This will be followed by singing of CSI Calvary Church. Sing with the angels.
We are delighted to invite the CSI Calvary Church Choir, led by their talented choir master and organist, Mr. Prem Joseph. Through their harmonious voices and devotion, they inspire hearts, uplift spirits, and glorify God through their music. Let us warmly welcome CSI Calvary Church as they lead us in praise. We, choir from CSI Calvary Church, Mogapere East, we humbly present a Tamil song, Bethlehem Uril, and an English song, Angels We Held on High. May its melody fill with the joy, peace, and true spirit of Christ. On behalf of everyone, I wish you a Merry Christmas and a blessed New Year. Echo
Thank you, Calvary Church Choir. We request our Reverend to honor you with a memento. The harmonious voices and heartfelt devotion have lifted our spirits and brought the message of God's love to life. Let us carry this joy and inspiration into the rest of our program. Next, we invite the Lutheran Men Voice. Music is a testimony of faith that echoes across generations. Lutheran Men's Voice, a renowned long-standing choir in Chennai, known for its Western music and hymns. We are honored to have the Lutheran Men's Voice who have been praising God faithfully for the past 50 years and recently celebrated their Golden Jubilee with a special concert at the Museum Theatre on 17th October 2025. With grateful hearts, let us warmly welcome the Lutheran Men's Voice as they glorify our Lord through their singing. It is Christmas time again, and mankind is reminded that the Lord Jesus Christ, who came in the form of sinless nature, came and gave his life for us so that we might have eternal life. And the things that the songs that we sing purports the same. Babe of Bethlehem, somebody told me there's a baby in a manger. That's the first English song. Second is Deva Kumara Davidin Mainda Vinnai Neer Turandire. We pray that as we sing, we'll be blessed. Somebody told me there's a baby in the manger. Tell me who this child is. Somebody told me there's a baby born in a manger. Somebody told me there's a baby in a manger. Tell me who this child is. Somebody told me there's a baby born in a manger. Somebody tell me who this child, please tell me who this child. Somebody tell me who this child, please tell me who this child. This child is wonderful, marvelous, the Prince of Peace. He is the mighty God, the Counselor, Emmanuel, God with us. He is the Savior who came from glory. Why don't you tell his story? He shed his blood on Calvary. This child is wonderful, marvelous, the Prince of Peace. He is the mighty God, the Counselor, Emmanuel, God with us. I'm here to tell you who is this child. The mighty one, God's holy Son, this child is. Deva Kumara David Mainda Vinnai Turandire. நம்பிக்கை ஒளியாய் நீ பிறந்ததாலே பாவ இருள் நீங்கிற்றே. நம்பிக்கை ஒளியாய் நீ பிறந்ததாலே பாவ இருள் நீங்கிற்றே. லா மகிமையை இழந்து சாபத்தை
தேவ உறவு இல்லாமல் போனதா தேவ குமாரா தாவீதின் மைந்தா விண்ணை நீ துறந்தீரே நம்பிக்கை ஒளியாய் நீ பிறந்ததாலே பாவ இருள் நீங்கிற்றே நம்பிக்கை ஒளியாய் நீ பிறந்ததாலே பாவ இருள் நீங்கிற்றே பரலோக மகிமை இழந்து போனதா பிதாள் தீட்டிய திட்டத்தா தேவ குமாரா தாவீதின் மைந்தா விண்ணை நீ துறந்தீரே நம்பிக்கை ஒளியாய் நீ பிறந்ததாலே பாவ இருள் நீங்கிற்றே நம்பிக்கை ஒளியாய் நீ பிறந்ததாலே பாவ இருள் நீங்கிற்றே. We sincerely thank the Lutheran Men's Voice and their conductor, Mr. Prabhu Durairaj, for their powerful and inspiring performance. Your voices have truly glorified God and uplifted our hearts, reminding us of the enduring beauty of faith expressed through music. Thank you once again. அடுத்தபடியாக ஆயர் திரு நித்யநேசகுமார் அவர்கள் தேவ செய்திக்கு நேராக நம்மளை வழிநடத்துவார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிற நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். உம்முடைய வேதம் கால்களுக்கு தீபம், என்னை வழி நடத்தும் வாழ வைக்கும். உம்முடைய வேதம் கால்களுக்கு தீபம், என்னை வழி நடத்தும் வாழ வைக்கும். உமது வேதத்தில் உள்ள அதிசயம் பார்க்கவே என் கண்களை திறந்திடும், என் கண்களை திறந்திடும். உமது வேதத்தில் உள்ள அதிசயம் பார்க்கவே என் கண்களை திறந்திடும், என் கண்களை திறந்திடும். ஆதியிலே உள்ள வார்த்தை நீரே நீரே, வார்த்தையான தேவன் தேவன் நீரே நீரே நீரே. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலும் ஆண்டவர் அளித்த வாய்ப்பிற்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் அதனை தொடர்ந்து நம்முடைய முகப்பேறு மேற்கு குருசேகரத்தினுடைய ஆயர் மற்றும் தலைவர் ரெவரண்ட் வெல்லிங்டன் ஜேசுதாஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் தியானித்த தியான பகுதியிலே கிறிஸ்து பிறப்பினுடைய நிகழ்விலே அநேகர் தங்களுடைய சிறப்பான பங்களிப்பை அளித்து வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கிறார்கள். அதிலே மிகவும் முக்கியம் வாய்ந்தவர்கள் இந்த மேய்ப்பர்கள் என்று சொல்லப்படலாம். இந்த மேய்ப்பர்களினுடைய இந்த வரலாற்றிலே நாம் ஒரு சில காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட போகிறார். இந்த நாளில் நாம் வாசித்த திருமறை பகுதியில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள்.
இப்போது காத்து கொண்டிருப்பது என்கிறது 2 வகையான பொருள்படுகிற வார்த்தை. ஒன்று எதையாவது ஒன்று பாதுகாக்கிறது, 2வது ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறது. இந்த மேய்ப்பர்கள் இந்த 2 காரியத்திலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள். மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். தங்களுக்கு ரட்சிப்பு எப்பொழுது வரும், இரட்சகர் எப்பொழுது வருவார் என்கிற காத்திருப்பு அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. அதனால தான் இந்த தேவதூதர்கள் இவர்களுக்கு இந்த செய்தியை முதலாவது என்ன பண்ணுறாங்க, அறிவிக்கிறார்கள். எங்கே காத்திருப்பு இருக்கின்றதோ அந்த இடத்துல யாரெல்லாம் கடவுளுக்காக காத்திருக்கிறோமோ, எந்த இடங்களிலே கடவுளுக்காக காத்திருக்கின்றோமோ அந்த இடங்களிலெல்லாம் இந்த 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது போல கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அப்போது யாரெல்லாம் கடவுளுக்காக காத்திருக்கின்றார்களோ, கடவுளுடைய பிரசன்னத்திற்காக காத்திருக்கின்றோமோ, காத்திருக்கிறவர்களுக்கு முதலாவது நடக்கிற ஒரு காரியம், உங்களை சுற்றிலும் கடவுளுடைய மகிமை பிரகாசிக்கும். அப்படி இந்த மகிமை பிரகாசித்த உடனே வசனம் சொல்லுகிறது, இவர்கள் பயந்தார்கள். மேய்ப்பர்கள் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பயப்பட மாட்டாங்க. ஏன்னா நம்ம வேதத்திலே நாம் எடுத்துக்கொண்டோன்னா கூட கோலியாத்தை எதிர்கொள்ள போகிறேன், நான் சண்டைக்கு போகிறேன் தாவீது சொல்லும் பொழுது, அப்போது சவுல் சொல்லுவார் வேணாப்பா அப்படின்வார். இல்லை, என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டு இருக்கும்பொழுது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது, நான் பிடித்துன்னு போயிடுச்சு, நான் அதை பின்தொடர்ந்து போய் அதன் வாயிலிருந்து நான் என்ன பண்ணிட்டேன், மீட்டு கொண்டு வந்தேன். இப்போது ஒரு மேய்ப்பர்கள், இப்போ இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கிராமப்புறங்களில் இது வேர்க்கடலை அறுவடை செய்கிற காலம். இப்போ எல்லாருமே எங்கே தான் இருப்பாங்கன்னா வயல்வெளிகளிலே அவருடைய வயல்களை காத்து கொண்டு இருப்பாங்க. ஏன்னா இரவு நேரங்களிலே உயிருக்கு ஆபத்தான விலங்குகள் கூட வந்து அவர்களே சேதப்படுத்தக்கூடும். இதை எல்லாத்துக்குமே துணிந்தவர்கள் தான் எங்கே போவாங்கன்னா மந்தையை காப்பதற்கு, இப்படி பாதுகாப்பிற்காக செல்லுவார்கள். இப்படிப்பட்ட மேய்ப்பர்கள், சிங்கத்துக்கும் கரடிக்கும் பயப்படாத மேய்ப்பர்கள் கடவுளுடைய பிரசன்னத்திற்கு பயப்படுகிறார்கள். அப்போது எவ்வளோ பலசாலிகளாக இருந்தாலும் வெளியில் கடவுளுடைய பிரசன்னத்தில் நாம் கூடி இருக்கிற பொழுது, கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிற பொழுது நமக்குள்ளே என்ன வரணும், அதற்கான பயம் நமக்குள்ளே வரணும். இப்போது கடவுளுடைய பிரசன்னம் முதலாவது காத்திருந்தார்கள், கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்த மாத்திரத்திலே பயந்தார்கள். இவர்கள் பயந்த நேரத்தில் தேவதூதன் அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை என்ன பண்ணுறாங்க, அறிவிக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்த்தோம்னா இங்கே பரமசேனையின் திரள் அவர்களை சூழ்ந்து கொண்டது அப்படின்னு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போது அதற்கான அர்த்தம் என்னென்னா, கடவுளுடைய மகிமை, கடவுளே இறங்கி வந்துட்டா பரலோகத்தில் தேவதூதர்களுக்கு வேலையே இல்லை. அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இறங்கி வந்து ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. உண்டாவதாக அப்படின்ற வார்த்தையை நாம் கேட்கிறப்போ இதுக்கு முன்னாடி அது இல்லை அப்படின்ற அர்த்தமாக இருக்குது. அந்த நாட்களிலே ரோம பேரரசின் அடிமைதன வாழ்விலே இந்த மக்கள் சிக்கி தவிக்கிற வேளையிலே யாருக்கு தான் மகிமை அதிகமாக இருந்ததுன்னா, அதை ஆளுகிற ராஜாக்களுக்கு தான் மகிமை அதிகமாக இருந்ததே தவிர கடவுளுக்கு மகிமை அந்த இடத்துல அதிகமாக இல்லை. இவர்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, இனி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு என்ன உண்டாகும், மகிமை உண்டாகும், பூமியிலே சமாதானம் உண்டாகும். இதற்கு முன்பதாக உங்களுக்கு சமாதானம் இல்லை, அடிமைதன வாழ்வில் இருக்கிறீர்கள், பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஒரு அடிப்படை கட்டளையே இதுதான் இல்லை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக. இந்த நிலை இங்கேயே தொடங்குது. அப்போது அந்த நாட்களிலே ஒரு மனிதனே ஒரு மனிதன் மேலே அன்பு காட்டுகிற சூழல் கூட இல்லை. துணிஞ்சு 2 வயசில் கீழே இருக்கிற ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லு அப்படின்ற வாயில் வர வார்த்தை அந்த அளவுக்கு மிருகத்தனமான மாறி இருக்கிற அந்த சூழலில் ஒரு நற்செய்தி கடந்து வருகிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இந்த மேய்ப்பர்களிடத்தில் நான் பார்த்து வியந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் சொல்லப்படுகிறது. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கடத்தி இருக்க காண்பீர்கள். வசனம் சொல்லுகிறது,
தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்து இருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். ஞானிகளாலும் சாஸ்திரிகளாலும் பிள்ளையை சீக்கிரமாக வந்து என்ன பண்ண முடியல, கண்டு கொள்ள முடியல. நட்சத்திரம் ஒரு பக்கம் வழிகாட்டினாலும் இவர்களுடைய ஞானம் எங்கே போச்சுன்னே தெரில. இவர்களுடைய ஞானம் எதை நோக்கி தான் இருந்துச்சுன்னா அரண்மனையை நோக்கி தான் இருந்தது. இப்போது இந்த மேய்ப்பர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், காத்து கொண்டு இருந்தவர்கள் தீவிரமாய் வந்து கடவுளை என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு அவரே வணங்கினார்கள். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த நாட்களிலே பெத்லகேமிலே ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஊர் வந்து இப்போ காலியாக இல்லை. எல்லாரும் குடிமதிப்பு எழுதும்படி சத்திரத்தில், எந்த சத்திரத்துலேயும் இடமே இல்லை, ஃபுல்லாக இருக்குது. அந்த பட்டணமே, அந்த நகரமே மக்களாலே நிரம்பி இருக்கிறது. மேய்ப்பர்கள் போய் சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு சத்திரத்தில் நான் நினச்சேன் மேய்ப்பர்கள் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் இவர் மாட்டு தொழுவத்திலே சீக்கிரமாக போய் பிறந்துட்டாரோ. ஏன்னா அவர்களுடைய உடை, அவர்களுடைய தோற்றங்கள் சத்திரத்தில் அவங்கள உள்ள என்ன பண்ண மாட்டாங்க, விட்டிருக்க மாட்டாங்க. எந்த வீடுகளிலும் அவர்களை அனுமதித்து இருக்க மாட்டார்கள். ஏன்னா 3 மாதம் 6 மாதம் வெளியில் தங்கி இருக்கிறவர்கள் அவ்வளவு சுத்தமாக இருந்திருப்பார்களான்றது ஒரு சந்தேகம்தான். அவர்கள் மேலே அந்த ஆட்டினுடைய வாசனை, கிராமப்புறங்களில் தொடர்ந்து ஆடு மேய்க்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்மெல், ஆட்டினுடைய வாசனை இருக்கும். எந்த சத்திரத்தின் உள்ளவும் இவங்க போய் என்ன பண்ணியிருக்க முடியாது, ஆண்டவரை பார்த்துருக்க முடியாது, அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த அரண்மனைக்குள்ளவும் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த மேய்ப்பர்கள் அந்த நாளிலே அருவருக்கத்தக்கவர்களாக இருந்ததினால எந்த வீடுகளுக்குள்ளே கூட இவர்களை அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு ஃபுல் அனுமதி எங்கே கிடைக்கும், மாட்டு தொழுவத்தில் இவர்களுக்கு பழகின இடத்துல போன உடனே, ஒருவேளை ஒரு பிரபலமான ஒரு மாட்டு தொழுவமாக இந்த மாட்டு தொழுவம் இருந்திருக்கும். வசனம் சொல்லுகிறது, சீக்கிரத்திலே அவர்கள் கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்து பிள்ளையும் அதன் தாயையும் வணங்கினார்கள் என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே இந்த திருமறை பகுதியிலிருந்து கடவுள் நமக்கு எடுத்துரைக்கிற ஒரு சில காரியங்கள் என்னென்னா, யாரெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் வந்து இறங்குகிறது. யாரிடத்தில் கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் இறங்குகிற இடத்திலே யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்களோடு சேர்ந்து தேவனை துதிப்பதற்கு பரலோகமே இறங்கி வந்து, தேவதூதர்களெல்லாம் இறங்கி வந்து அவர்களோடு சேர்ந்து தேவனை என்ன பண்ணுறாங்க, துதிக்கிறார்கள். யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்திகள் அறிவிக்கப்படுகிறது. அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நற்செய்திகள் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. யாரெல்லாம் நற்செய்தியை ஏற்றுக்கொள்கிறார்களோ, கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கிறார்களோ அவர்களுக்கு சரியான வழி காட்டப்படுகிறது. யாருக்கெல்லாம் சரியான வழி காட்டப்படுகிறதோ அவர்கள் எல்லாரும் கடவுளை கண்டடைகிறார்கள். இந்த மைய கருத்தை தான் இந்த மேய்ப்பர்கள் மூலமாக இந்நாளுக்குரிய திருமறை பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆகவே நாமும் கடவுளுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை, ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிறோம், கடவுளுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறது, நமக்கு தெரியாது. நம்மை சுற்றிலும் பரலோக சேனையும் நின்று கடவுளை என்ன பண்ணிட்டு இருக்கலாம், துதித்து கொண்டு இருக்கலாம். அது அப்படி ஒரு பரலோகம் இறங்கி நம்ம கீழே வரணும்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பிரசன்னத்திற்கு பயந்தவர்களாய் நாம் இருக்கிற பொழுது கடவுளுடைய பிரசன்னம் இந்த இடத்துல வந்து இறங்கி நம்மோடு கூட சேர்ந்து தேவ தூதர்களும் அவரை துதித்து, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்கிற பாடலோடு அவரை துதித்து நம்மை வந்து ஒரு நேர் வழியில் நடத்தி கடவுளை இந்த நாட்களிலே கண்டடையத்தக்க செயல்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு என்று ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா. அடுத்தபடியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளே 22ஆம் கீர்த்தனை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். Mangala
Next, we have a song by our church choir. See the angels God with heaven's
Now, let us joyfully welcome the minstrels who will glorify our Lord through their song. With the rich legacy of over 50 years of singing in God's service, this men's choir continues to uplift hearts through music. Their choir is led by Mr. Gifford Devanaisan and trained by conductor Mr. Rajan Monikam. May their song be a blessing to us all. We thank the church pastor, the pastorate committee members, and each one of you for inviting us this evening. And before everything, we like to thank God for bringing us here this evening for this carol service. A special word of thanks to Jayapal uncle for inviting us. We'll be singing two songs. The first one in English. It's titled Angels We Have Heard on High. It's a known English song in a different arrangement. This song has been arranged by Travis Cottrell. The second song is a Tamil one titled Namakkoru Palagan Pirandar, written and composed by Dr. Anita Chelaya. May these songs be for the glory of God. Angels we have heard on high, hear them singing, hear it ringing, sweetly singing all the plain. Hear them worship, hear them praising, and the mountains in reply.
worship Him, oh, we follow Him. This holy child who set us free. This holy child who set us free. This holy child who set us free. ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் மேலே என்றென்றுமே இருக்கின்றதே. கர்த்தத்துவம் அவர் மேலே என்றென்றுமே இருக்கின்றதே. அவர் நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தராம். அவர் நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தராம். வல்லமை தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்பதே. வல்லமை தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்பதே. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் மேலே என்றென்றுமே இருக்கின்றதே. கர்த்தத்துவம் அவர் மேலே என்றென்றுமே இருக்கின்றதே. தேவன் அன்பினாலே நம்மை ரட்சிக்கவே இயேசுவை பிறந்தீரே. தேவன் அன்பினாலே நம்மை ரட்சிக்கவே இயேசுவை பிறந்தீரே. விசுவாசித்தால் நாம் மரித்தாலும் நித்திய ஜீவனுள் பிழைத்திருப்பேன். உம்மை விசுவாசித்தால் நான் மரித்தாலும் நித்திய ஜீவனுள் பிழைத்திருப்பேன். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, Thank you all once again. God bless you. Thank you, the minstrel choirs, for the beautiful song. We are honored to have you sing with us. Thank you once again.
Next, we have the Voice of Eden. Music has the power to touch hearts and transform lives. We now invite Voice of Eden, a group established in 2008. What began as a small vocal group has grown into a ministry dedicated to children's education, elder care, family counseling, and mentorship. Let us warmly welcome them. This choir is conducted by Mr. Nishant Tennyson.
diggy bum, 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 diggy diggy bum, 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 diggy diggy bum, 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 diggy diggy bum. Rejoice, for Christ is born. Sing it to the Lord with joyful noise. Bring it to the Lord a tuneful voice. Bum, bum, diggy diggy bum. Rejoice, for Christ is born. Bum, bum, diggy diggy bum, 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 diggy diggy bum. Rejoice, for Christ is born. Sing it to the Lord with joyful noise. Bring it to the Lord a tuneful voice. Bum, bum, diggy diggy bum. Rejoice, for Christ is born. Gloria Christus natus. Gloria Christus natus. Gloria Christus natus. Come rejoicing, come rejoicing, sing, for Christ is born. People come and gather round and join us, come with joyful song. Come with me to diggy song, rejoice, for Christ is born. Glory be to God on high, let all creation now reply. Lift your voices to the sky, rejoice, for Christ is born. Sing it to the Lord with joyful noise. Bring it to the Lord a tuneful voice. Bring the news to the world, rejoice, rejoice, for Christ is Lord is born. Rejoice, for Christ is born. Thank you, Voice of Eden, for that wonderful delivery. Next, we have Isaiah 61. We are delighted to welcome the Isaiah 61, a talented 4-part choir from Chennai, known for their soulful and spiritual performances. Under the leadership of renowned composer Mr. Paul Vijay, they have touched many hearts through gospel music in local community, especially around Thuraipakam. Govinda,
wonderful, beautiful, inspiring performance by Isaiah 61. May the music continue to bless and inspire all who hear it. Next, we have the Rolling Tones. Rolling Tones, a team formed in 2018 by passionate believers united by faith and music. Through years of growth and challenge, including the global pandemic, they have remained strong in worship and fellowship under the guidance of Mr. Paul Vijay. We praise and thank God for this wonderful opportunity that God has given us. We also take a moment to thank the pastors of this church for giving us this opportunity and the pastorate committee for giving us this wonderful opportunity to be ministering to you with our songs. So even today, Rolling Tones will be singing 2 songs for all of you. One is Join the Angels, written and sung by Matthew West. And second song is a Tamil song called Eppiratha Endra Bethleheme. The speciality of the song is this is our own composition song. The song was written by one of our team members, one of our great singers, Nimi Jo Auntie, and this was composed by our music director, Mr. Paul Vijay. So I hope and believe that you will enjoy this. Thank you. Brother, let me tell you why you can't stop singing. The Lord is come. Sister, let me tell you why the bells are ringing. The Lord is come. On this day in Bethlehem, there's a king in a manger, no room in the inn. The wise man seeking the shepherd's shoe. Born for me and you, come on, join the angels. Singing glory to God in the highest, join the angels. Shout it peace, honor, goodwill to men. It's been a long time coming, he's the one we waited for. So join the angels and praise the Lord. Oh, brother, if you're carrying a heavy burden, lay it down. Sister, it's your heart tied up, all is hurting. Go on and lay it down. On this day in Bethlehem, there's a king in a manger, no room in the inn. Bringing hope to the poor, strength to the weak. He's come to set us free. Come on, join the angels. Singing glory to God in the highest, join the angels. Shouting peace, honor, goodwill to men. It's been a long time coming, he's the one we waited for. So join the angels and praise the Lord. And his name is wonderful, Almighty God. He's the Prince of Peace. And at the name of Jesus, every knee will bow and every tongue will confess. On this day in Bethlehem, there's a king in the manger, no room in the inn. The wise man seeking the shepherd's suit. Born for me and you, come on, join the angels. Singing glory to God in the highest, join the angels. Shouting peace, honor, goodwill to men. It's been a long time coming, he's the one we waited for. So join the angels and praise the Lord. Oh, come on, praise the Lord. Everybody now, praise
It was indeed an uplifting and heartfelt performance. We sincerely thank the Rolling Tones for sharing their gift of music and filling our hearts with joy and spirit of Christmas. Thank you. Next, we have the Gospel Chords. The Gospel Chords, a young and dynamic mixed voice choir founded in 2014 by the renowned organist of Chennai, Mr. Samuel Joseph. With members of various churches and professions, they come together with one heart to glorify God through powerful four-part harmony. Let us welcome the Gospel Chords. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் காஸ்பல் கார்ட்ஸ் என்ற இந்த ஒரு சிறு டீம் இந்த நேரத்திலும் கூட நம்மளுடைய ஆலயத்தில் இந்த அட்வென்ட் காலத்தில் பாடுறதுக்கு எங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய சிலாக்கியத்துக்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட நாங்கள் 2 பாடல்களை பாட இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அட்வென்ட் காலங்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளே ஒரு செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு காலம் அப்படின்னு தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய வாக்குத்தத்த வசனம் இல்லை ரொம்ப ஃபேவரட்டான வசனங்கள் நிறைய உண்டு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் உள்ளது. அதில் வந்து ஒரு உவமை உண்டு. ஒரு தோட்டக்காரர் வந்து எஜமான இடத்தில் வந்து பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார் ஒரு மரத்துக்காக. ஸோ அதனால் அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த மரம் இந்த வருடமும் இருக்கட்டும், கனி கொடுத்தால் நல்லது. ஸோ ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களாகிய நாம இந்த ஒரு வசனத்தை ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த வருடம் என்ன செஞ்சோம் கடவுளுக்காக, இல்லை இனி அடுத்த வருஷம் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ற அந்த ஒரு தாட்டோடு நாங்கள் இப்போது 2 பாடல்களை பாட இருக்கிறோம். Seasonal greetings to you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. Do not be afraid, the angels said, I bring good news to you, for unto us a child is born. Go now and find the truth. Hurry, hurry, hurry now to Bethlehem, 'cause thou will be your guiding light. Hurry, hurry, hurry now to Bethlehem. Go now and find the babe this night. And this shall be a sign for you. The newborn babe so small is lying in a manger bed within a cattle's stall. Hurry, hurry, hurry now to Bethlehem, 'cause thou will be your guiding light. Hurry, hurry, hurry now to Bethlehem. Go now and find the babe this night. Come to Bethlehem and sing. It was birth, the angels sing. Come adore our manger King, Christ the Lord, the newborn King, newborn King. Hurry, hurry, hurry now to Bethlehem, 'cause thou will be your guiding light. Hurry, hurry, hurry now to Bethlehem. Go now and find the babe this night. Hurry, 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 hurry now to Bethlehem. Hurry, hurry, hurry now to Bethlehem. Hurry, 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 hurry now to Bethlehem. Hurry, hurry, hurry now to Bethlehem. Hurry, 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 hurry now to Bethlehem. Hurry, hurry, hurry now to Bethlehem. Hurry, 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 hurry now to Bethlehem. Hurry, hurry, hurry now to Bethlehem. Hurry, hurry, hurry now to Bethlehem, 'cause thou will be your guiding light. Hurry, hurry, hurry now to Bethlehem. Go now and find the babe this night, 'cause thou will be your guiding light. Go now and find the babe this. Hurry, hurry, hurry now to Bethlehem, to Jaya Jaya Ma
was truly a blessing. What a wonderful way to glorify our God through music. Next, we have the Faithfarers. The Faithfarers, a mixed voice quartet from Chennai trained under the guidance of Mr. Billy John. Their music beautifully blends traditional hymns with contemporary gospel songs. With joyful hearts, let us welcome the Faithfarers. Greetings to you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. It's our pleasure to be here this evening. We are performing a couple of songs. The first one would be an English carol saying The Manger, and the second song would be a Tamil carol. It says, Palagan Pirandar, Parinil Pirandar, Nam Pavam Poka, Nam Esurajan Pirandare. Hope you enjoy listening to it. They put in decorations up in front of my old church. The shepherds and the wise men and the hay. There's Joseph and his Mary looking down at heaven's birth, and the angels saying, "Don't you be afraid." It makes me stop and think about how you showed up down here in a humble bed made of nails and wood. You put a bit of palace, something not fit for a king, but then the story wouldn't be as good. From the highest of the high to the lowest of the low, the stable tells the story of the distance you will go. For the lonely and the lost, there's no sinner too far gone to find a Savior, lying in the manger. There's a star up in the sky that's calling all the least of these. Come make your way to where your hope is found. If I'm honest, some days I feel too far out of reach, but the manger reminds me love reached down. From the highest of the high to the lowest of the low, the stable tells the story of the distance you will go. For the lonely and the lost, there's no sinner too far gone to find a Savior, lying in the manger. You were carried by a manger, and just 33 years later, by a rugged cross made of nails and wood. Tears fill up my eyes, you didn't have to give your life, but then the story wouldn't be as good. Ooh. From the highest of the high to the lowest of the low, the stable tells the story of the distance you will go. For the lonely and the lost, there's no sinner too far gone to find a Savior. From the highest of the high to the lowest of the low, the stable tells the story of the distance you will go. For the lonely and the lost, there's no sinner too far gone to find a Savior, lying in the manger.
பிறந்தார் ஓ பாவங்கள் போக்க நம்மேசுராஜன் பிறந்தாரே. We thank the Faithfarers for enriching this evening with their melodious praise. Thank you. Next, we have the Redeemed Harmony. The Redeemed Harmony is a passionate male vocal choir formed by a group of young men dedicated to glorify God through music. United by faith and a love for singing, they blend rich voices to create warm and soulful harmonies through hymns, gospel songs, and a cappella pieces. With joyful and grateful hearts, let us now warmly welcome the Redeemed Harmony as they glorify our Lord through their song. Season greetings to one and all present here. So we the Redeemed Harmony bringing you 2 numbers this evening, one in English and one in Tamil. So this is going to be so special to us. எங்களுக்கு இதுதான் first program, so this will always be in our memory forever to come. So thank you so much to the church, the pastors, the committee, the choir master and everyone who believed in us and invited us this evening. Hope you have a good time. Thank you. Christmas is coming and the geese are getting fat. Please to put a penny in the old man's hat. Christmas is coming and the geese are getting fat. Please to put a penny in the old man's hat. If you haven't got a penny, a halfpenny will do. A halfpenny will do. A halfpenny will do. But a penny is better. A penny or two is better. 2, 3, 3, 4. Christmas is coming, Christmas is coming, and the geese are getting fat. There's a poor old man waiting by the gate who wants a penny to be put into his hat. Please put a penny, please put a penny, please put a penny in his hat. There's a poor old man waiting by the gate who wants a penny to be put into his hat. Christmas is coming and the geese are getting fat. Please to put a penny in the old man's hat. If you haven't got a penny, a halfpenny will do. If you haven't got a penny, a farthing will do. If you haven't got a farthing, God bless you. God bless the master of this house, likewise the mistress too, and all the little children that are on the table grow. Love and joy come to you, and a Merry Christmas too, and we wish you too. விண்ணின் பொன்னுலகம் வீட்டு மண்ணில் வந்த மாட்சியை பாரி கார்முகிலிடாய் தோன்றும் வெள்ளை போ பாரில் வந்த பாலனை காணி விண்ணில் தேவாளுக்கே மாகிமை மாகிமை மண்ணில் நீலாவும் அமைதி அமைதி என்றும் ஆண்டான் மேல் பிரியமென்றே வாழ்த்தூதர் பண்பாடினார் மாய சென்றவரை தோழுவேந்த ராயர் மூவர் வாழ்த்தியே நின்றார் உன்னும் வெள்ளியும் தூபம் பாடைத்தேன் மன்னன் காலடியில் பாணிந்தார் விண்ணில் தேவாளுக்கே மாகிமை மாகிமை மண்ணில் நீலாவும் அமைதி அமைதி என்றும் ஆண்டான் மேல் பிரியமென்றே வாழ்த்தூதர் பண்பாடினார் பாடி செல்லும் தூதருடன் நாமும் நாடி சென்றவரை வாழ்த்துவோம் இவை நம்முடைய இதயத்தையே ஈடுலா பலனுக்கு அளிப்போம் விண்ணில் தேவானுக்கே மாகிமை மாகிமை மண்ணில் நீலாவும் அமைதி அமைதி என்றும் ஆண்டான் மேல் பிரியமென்றே வாழ்த்தூதர் பண்பாடினார் விண்ணில் தேவானுக்கே மாகிமை மாகிமை மண்ணில் நீலாவும் அமைதி அமைதி என்றும் ஆண்டான் மேல் பிரியமென்றே
Wishing you all a Merry Christmas and a prosperous New Year 2026. We thank the Redeemed Harmony for that wonderful performance. Their voices have glorified God and filled this place with hope, joy, and the light of Christ. Thank you. We are delighted to invite the CSI Ayapayakam Church Choir, our very own branch church choir. With heartfelt devotion and a love for singing, they come together to glorify God through their music. சிஎஸ்சி நிலைவாழ்வு திருச்சபை அயப்பாக்கம் சார்பிலே கிறிஸ்து பிறப்பு பாடலை பாட நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை வழங்கிய ஆயர் அவர்களுக்கும் திருச்சபை பொறுப்பாளர்களுக்கும் கொயர் கன்வீனருக்கும் எங்களுடைய திருச்சபையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கார
We thank CSI Ayapakam Church for this beautiful song. On behalf of our church, we sincerely thank each and every one of you for being part of this blessed celebration. Now we'll have a vote of thanks by Chaliyanana. That will be followed by closing prayer and benediction by Aya. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயருக்கு மாட்சி உண்டாவதாக. இந்த வருடத்தின் கிறிஸ்மஸ் டே 2025 நிகழ்ச்சியை கடவுள் சிறப்பாக நடத்துவதற்கு கிருபை செய்தார். ஆகவே கடவுளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை தலைமையை ஏற்று நடத்திய நம்முடைய ஆயர் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான அருளுரை ஆற்றிய நம்முடைய பயிற்சி ஆயர் நித்யா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க ஆயரம்மா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நம்முடைய இந்த நிகழ்வு சிறப்பாய் நடைபெற முழு ஊக்கமளித்து சிறப்பாய் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய திருச்சபையின் கொயர் மாஸ்டர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களோடு கூட இணைந்து செயல்படுகிற ஆர்கனைஸ் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு நம் மத்தியிலே இவ்வளவு நேரம் அழகாக பாடல் பாடிய 10 குழுக்கள் வெளியிலிருந்து வந்தாங்க. நம்முடைய திருச்சபையின் ஜூனியர் கொயர், சீனியர் கொயர் பாடினாங்க. CSI கல்வாரி சர்ச், லூத்தரன் மென் பாய்ஸ், த மினிஸ்ட்ரல் கொயர், வாய்ஸ் ஆஃப் ஈடன், ஐசாயா 61 கொயர், ரோலிங் டியூன்ஸ் கொயர், காஸ்பல் கார்ட்ஸ் கொயர், த ஃபெய்த் ஏரியர் கொயர், த ரிடீம் ஹார்மனி கொயர், CSI அயப்பாக்கம் சர்ச் கொயர், இப்படியாக நம்முடைய திருச்சபையிலே வருகை புரிந்து அழகாக பாடல் பாடிய அனைத்து திருச்சபையின் கொயர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இவ்வளோ நேரம் பொறுமையோடு கூட சுமார் 24 பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய திருச்சபையின் இறைமக்கள் அனைவருக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நம்முடைய மூத்த ஆயர் ரெவரன் சார்லஸ் பிரவார் ஐயர் அவங்க குடும்பமாக உட்கார்ந்திருந்தாங்க. அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அதோடு கூட ஆடியோ வீடியோ குழுவினருக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வெளியில் கார் பார்க்கிங் எல்லாம் ஒழுங்கு செய்த அவங்க டீமுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். யாருக்கும் அது விட்டுருந்தால் உங்கள் அனைவருக்கும் மறுபடியுமாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. செயலர் பொருளருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வழியுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். Thank you so much.